தனித்துவம் பிரதிபலிக்கும் விதமாக எந்த ஒரு செயல் செய்யப்பட்டாலும் அது மக்களின் கவனத்தை ஈர்ப்பதோடு அச்செயல் வெற்றி பெறுவதற்கு முதற்படியாக விளங்கும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சென்னையின் டைனோசர் அரங்கம். மேலாளர் கூறுகையில், இது வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷனல் சம்மந்தப்பட்டதும் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம், காலேஜஸ்க்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்து இதை பயன்பெறணுன்றது எங்களுடைய நோக்கம். ஸோ இது ஒன்லி மாலுடைய என்ன சொல்கிறது டெக்கருக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை குறிப்புகள் இருக்கணும், இந்த மிருகங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்துருக்கோம். பார்ப்பதற்கு உண்மையான டைனோசர்கள் போல் காட்சியளிக்கும் இந்த டைனோசர் பொம்மைகள் தலையை ஆட்டும் வகையில் அமைந்திருப்பதும் திரைப்படங்களில் டைனோசர்கள் கத்தும் சத்தம் போல இந்த அரங்கத்தில் இயக்கப்படுவதும் பார்ப்பவர்களை வியப்பிக்கிறது. இந்த டைனோசர் மாதிரிகளை இங்கு நிறுவியதற்கு பின் குழந்தைகளின் வருகை அதிகரித்திருப்பதாகவும் டைனோசர் அரங்கத்தை ஆர்வத்துடன் பலர் பார்த்து செல்வதாகவும் கூறுகின்றனர் வணிக வளாக நிர்வாகிகள். எனக்கு இந்த டைனோசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மம்மி டேடி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த டைனோசர் பார்க்குறதுக்கு. இந்த டைனோசர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்குது. குழந்தைகள் போலவே பெரியவர்களும் டைனோசர் பொம்மைகளுடன் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றனர். இது போன்ற அறிவு சார்ந்த பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ள போதிலும் வியாபாரத்தை பெருக்க செய்யப்படும் யுக்திகளில் ஒன்றாகத்தான் இது கருதப்படுகிறது. நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. நவராத்திரி விழா அடுத்த மாதம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை குரலகத்தில் கொலு கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை தொடங்கியுள்ளது. கண்ணை கவரும் வகையில் கலைநயமிக்க பொம்மைகள் அலங்கரிக்கும் இந்த கண்காட்சி குறித்து இனி பார்க்கலாம். கொலு என்றாலே நம் அனைவரின் மனதிலும் ஞாபகம் வருவது விதவிதமான பொம்மைகள். நவராத்திரியை ஒட்டி குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை வகை வகையாய் பொம்மைகள் வைத்து கொலு அமைப்பது வழக்கம். கொலுவுக்கு தேவையான வண்ணமிகு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை சென்னை குரலகத்தில் தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் சுமார் 2 கோடி மதிப்பிலான பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அனைவரும் பொருள் மக்கள் வாங்காவிட்டாலும் கூட கண்டுகளித்து வீட்டில் அனைவரும் இப்போ தற்போது காலகட்டம் மாறியமாக எப்போது வீட்டில் கொலு வைப்பது என்பது ஒரு சடங்காக மாறிவிட்டது. நாங்கள் அந்த மாதிரி கொலு வைக்க முடியாத மக்களுக்காகவே அவர்கள் வீட்டை போல் ரொம்ப சீரிய முறையில் பெரிய கொலுவாக எடுத்து அவர்கள் வீட்டு ஃபங்க்ஷனை பின்னத்தை எல்லாரும் வந்து இதை கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 40 வருடங்களாக நடத்தப்பட்டு வரும் இந்த கொலு கண்காட்சியில் இந்த வருடம் புதுவரவாக ஆண்டாள் ரங்கமன்னார், கண்ணன் திவ்ய சேவை, மாயா பஜார், கண்ணன் குதிரைவதம், கிருஷ்ணலீலா என 20க்கும் மேற்பட்ட புதிய கொலு பொம்மைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வருடமும் வாடிக்கையாளர்கள் கேட்கும் புராணங்களில் படிக்கும் முக்கிய கதாபாத்திரங்களை பொம்மைகளாக வடித்து விற்பனைக்கு அளிப்பதாக கூறுகிறார் புதுச்சேரியைச் சேர்ந்த கைவினை கலைஞர் மேனகா. வர்றவங்க புதிய ரகம் வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் புதுசாக திங்க் பண்ணி அந்த சாமிங்களோட கதையில் என்னென்ன வருதோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ புதுசாக வந்திருக்குது துலாபாரம் வந்திருக்குது, சுருட்டப்பள்ளி அப்படிங்கிறது வந்திருக்குது. அப்புறம் வந்து மாயா பஜார், குதிரை வதம் பண்ணுற கண்ணன் குதிரை வதம் பண்ணுறது வந்திருக்குது. அது மாதிரி நிறைய சின்ன பொம்மைங்க எல்லாமே ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட நல்ல சுகாதாரத்தோடு செஞ்சுருக்குறோம். இந்த வருடம் 20 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரை விலையுள்ள பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. சென்ற ஆண்டு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு கொலு பொம்மைகள் விற்பனை செய்த குரலகம் கதரங்காடி இந்த வருடம் 1 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு கொலு பொம்மைகள் விற்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இங்கு வாங்கப்படும் ஒவ்வொரு பொம்மைக்கும் 10% தள்ளுபடியும் அளிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கென பல கார்ட்டூன் சித்திர பொம்மைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நவராத்திரிக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. விநாயகரும் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. கலர் பூசிய வண்ணம் விநாயகர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எலியில் உட்காந்துருக்க மாதிரி, தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து வாங்குறது. நீங்கள் ஓனையும் பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணாலே இதெல்லாம் ஒரு நாளாக பத்தவே பத்தாது. இவங்க வச்சுருக்க 365 நாளும் இந்த பொம்மையை பார்த்துட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் இதில் கற்றுக்கிறது நிறைய இருக்குது. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை இங்கு விற்பனைக்காக வைத்துள்ளனர். இதுபோன்ற கண்காட்சிகள் மூலம் நலிந்து போயுள்ள தங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அளித்து வரும் தமிழக அரசுக்கு கைவினை கலைஞர்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.